Hi my dear little doctors, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா how to score good marks in biology. ஓகேயா, நீட் எக்ஸாம்ல பாருங்க 720ல பாதிக்கு பாதி மார்க் வாங்கி கொடுக்கறது யாரு? நம்மளுக்கு பயாலஜி தான். ஓகேயா, இந்த பயாலஜியை எப்படி நீங்க ஃபைனல் மினிட்ல படிச்சீங்கன்னா எப்படி நம்மளுக்கு மார்க் கிடைக்கும், இல்ல யாரெல்லாம் நீங்க படிக்கணும், எந்த இடத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதுதான் நம்ம இன்னைக்கு பத்தி பார்க்க போறோம். சரியா? இப்ப பயாலஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒண்ணு மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. பயாலஜினாலே லைன் பை லைன் தான். இது வந்து நம்ம 2017ல இருந்து இப்போ வரை எடுத்துக்கிட்டீங்கன்னா இல்ல எந்த மாற்றமும் கிடையாது, எல்லாமே லைன் பை லைன் தான். பாருங்க, வெறும் 3 கொஸ்டினோ இல்ல கூடி போனா எத்தனை 4 கொஸ்டினோ என்னது இதே மாதிரி இதே பேட்டர்ல தான் இருக்கும். ஆனா என்னது அதோட கான்செப்ட் மட்டும் எங்கேயோ லிங்க் ஆகியிருக்கும். ஓகேயா, மீதி உள்ள எல்லா கொஸ்டினும் நம்ம என்னது லைன் பை லைன்ல தான் படிக்க போறோம். அதனால நீங்க லைன் பை லைன்ல கரெக்டா ஆப்டா இருக்கீங்களா அதை ஃபர்ஸ்ட் நீங்க நோட் பண்ணுங்க. ஓகேயா, அதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு பயாலஜிக்கு. அதுக்கு அடுத்தது என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் எதை வச்சு கேட்பாங்க அப்படின்னா கான்செப்ட் ஓரியன்ட் கொஸ்டினா இருக்கலாம். சரியா? கான்செப்ட் ஓரியன்ட்னா எப்படி மேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஏபிஓ பிளட் குரூப்போட கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணி கேட்பாங்க, சில கொஸ்டின்ஸ் வந்து அப்ளை பண்ணி கேட்கறது மாதிரி இருக்கலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கலர் பிளைண்ட்னஸ் எடுத்துக்கோங்களேன். இதுலயும் என்னது கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின் கேட்கலாம். சரியா? அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா பயோடெக்னாலஜி இருக்கட்டும், பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸா இருக்கட்டும், மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸா இருக்கட்டும், இல்ல எல்லாமே மோஸ்ட்லி கான்செப்ட் ரிலேட்டட் கொஸ்டின் கேட்கறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பாருங்க எக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸா, அந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் நிறைய கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிங்க. ஏன்னா கான்செப்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின். நம்ம ஒவ்வொரு வருஷம் பார்க்க டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் நம்பர்ஸ் வந்து அதிகமா இருக்கு. சரியா? மேபி லாஸ்ட் டைம்ல எல்லாம் ஒரு 5 கொஸ்டின்ஸ்க்கு மேல டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் என்னன்னா அதை விட நம்ம என்ன பண்ணலாம், அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ டயக்ராம் இருந்ததுன்னா ஒரு பேஜ்ல நீங்க டயக்ராம் பாத்தீங்கன்னா தயவு செய்து அது ரொம்ப சிம்பிளா இருக்கு இதுல இருந்து கேட்பாங்களா அப்படிலாம் நினைக்காதீங்க. எந்த டயக்ராமா இருந்தாலும் அதுல இருந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த பார்ட்ஸை கரெக்டா நோட் பண்ணி பாருங்க. இப்போ டயக்ராத்தோட முடிச்சுக்கலாமா மேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. டயக்ராம்க்கு கீழே ஒரு சின்ன டேப்லர் காலம், குட்டியோண்டு ஒரு எல்லோ கலர் டேப்லர் காலம் மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த டேப்லர் காலத்துல இருந்தா நம்மளுக்கு என்ன பண்ணலாம், ஆப் வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ பயாலஜினா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், லைன் பை லைன் சொல்லிட்டேன். அதுல எஸ்பெஷலி நம்மளுக்கு டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய டேப்லர் காலம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தயவு செய்து படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேயா? தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. சரியா? ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் மேட்ச் த ஃபாலோயிங்ல நம்மளுக்கு என்ன பண்ணலாம் கேட்டு நம்மள என்ன பண்ணுவாங்க, கன்ஃபியூஸ் பண்ணி விடுவாங்க. அண்ட் அது எக்ஸாம்பிள்ஸ் நல்லா கிளியரா திரும்ப 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 என்ன பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே, தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் வந்து இருந்ததுன்னா தயவு செய்து அதை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஏதோ ஒரு ஒண்ணு நம்மளுக்கு கரெக்டா தெரிஞ்சு பிக் அவுட் பண்ணாலே போதும். மீது உள்ள நான் 3 ஆப்ஷனையும் ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துடலாம். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஆப்ஷன். ஸோ தப்பி தவறி கூட அதை விட்டுறாதீங்க. ஓகே, தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பயோடெக்னாலஜில நீங்க பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ். ஓகேயா? பயோடெக்னாலஜி, ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட், தென் ஃபிங்கர் பிரிண்டிங், இது டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், எல்லா இதுலயுமே லாஸ்ட்ல கொஞ்சம் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் திரும்ப ஒருக்க நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆத்தர் நேம். ஓகேயா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ புக்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த ஆத்தர் நேம் யாரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்ன செய்யலாம், இப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா தியரிஸ். ஓகேயா? பயோஜெனட்டிக்லா, பயோஜெனசிஸ், இப்படி தியரிஸை ப்ரப்போஸ் பண்ண ஆத்தர் நேம் அலாங் வித் இப்போ சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேயா? இப்போ வந்து மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல எல்லாம் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஓகே, டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் ப்ரூஃப் பண்றதுக்கு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட அந்த சயின்டிஸ்ட் எந்த இயர்ல அதை வந்து என்ன பண்ணாங்க, ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் லாஸ்ட் மினிட்ல ஜஸ்ட் நீங்க வந்து திரும்ப 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 ரிவைஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா நல்ல மார்க்கா என்ன பண்ணலாம், ஸ்கோர் பண்ணலாம். என்னைக்குமே பயாலஜினா மறந்துடாதீங்க, லைன் பை லைன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நாளைக்கு இது மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். Until then, bye from Dr. D. Usha Arasu. Thank you.